விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை சொல்லிக்கிறேன். புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க பொதுச் செயலாளர் மற்றும் விளையாட்டு வீரர் நல சங்கத்தின் தலைவருமான திரு கே கே வளவன் அவர்கள் நம்மிடம் பேச உள்ளார். எனது பேர் வளவன், தலைவர் புதிய மாநில விளையாட்டு நல சங்கம். அனைவருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். புதிய மாநில விளையாட்டு நல சங்கத்தின் சார்பாக அந்த பல்வேறு கோரிக்கைகள் சம்பந்தமாக நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அதே போல் நம்ம புதிய மாநில விளையாட்டு சங்கம் பல்வேறு கட்ட போராட்டங்களை புதிய அரசுக்கு கோரிக்கை வலியுறுத்தி நடந்துச்சு. அந்த பல்வேறு கோரிக்கை என்னென்ன முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா விடுபட்ட விளையாட்டு வீரர்களுக்கான கேஷ் அவார்டு ஊக்கத்தொகை அது வழங்கணும்னு சொல்லி நம்ம பல்வேறு கோரிக்கைகள் நிறையா வாட்டி ஆர்ப்பாட்டம் நிறையா பண்ணியாச்சு. அரசாங்கத்திட்ட மனுக்கள் மூலமாகவும் கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரியப்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த மாதம் நமது மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மண்டேல் மாளவியா இங்கே வந்தார். அவர்கிட்டே நமது விளையாட்டு வீரர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களின் கோரிக்கைகளான இந்த கேஷ் அவார்டு சம்பந்தமாக ஒரு மனுவை கொடுத்தோம். அவருக்கு மனுவை கொடுக்கும்போது இப்போ புதிய மாநில விளையாட்டு சங்கத்து சார்பாக நாம் அதே போல் புதிய மாநில ஒலிம்பிக் சங்க தலைவர் மாண்புமிகு தேனி ஜெயக்குமார் அவர்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்கள் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் மனுக்களை கொடுத்தோம். மனுக்களை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்டேல் மாளவியா 300 கோடி அளவிற்கு நிதி ஒதுக்குவதாக வாக்குறுதி அளித்தார். அதன் அடிப்படையிலே அனைத்து விளையாட்டு வீரர்களுக்கும் 2004 யாரெல்லாம் பங்கேற்றாங்களோ அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கும் விடுபட்ட நிலுவையில் உள்ள ஊக்கத்தொகை கேஷ் அவார்டை கொடுக்கத்தான் வாக்குறுதி அளித்தார். அது சம்பந்தமாக நாங்கள் மனுக்களை நமது மாண்புமிகு புதுவை ஆளுநர் கைலாசராவை சந்தித்து ஒரு மனுவையும் கொடுத்தோம். பெற்றுக்கிற ஆளுநர் இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு உரிய வழிமுறையெல்லாம் வகுத்து அனைத்து ஊக்கத்தொகையும் கொடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதி அளித்தார். நான் அனைத்து விளையாட்டு வீரர்களாகட்டும் விளையாட்டு சங்கங்கள் ஆகட்டும் புதிய மாநிலத்துக்கோசம் பல்வேறு தேசிய அளவில் ஜோனல் அளவில் அதே போல் இன்டர்நேஷனல் அளவில் இருக்கிற போட்டிகளாக பங்கு பெற்று புதிய மாநிலத்துக்கு நல்ல ஒரு பெருமையும் விளையாட்டில் புதிய மாநிலத்தில் இவ்வளோ பெரிய வீரர்களாக இருக்கிறாங்கன்னாலும் ஆச்சரியத்தை இந்திய அளவில் ஏற்படுத்தணும். அவங்களுக்குலாம் இந்த ஊக்கத்தொகை கொடுத்தா ஒரு நல்ல ஒரு உதவிகரமாக இருக்கு நம்ம நினைச்சு நம்ம முன்னெடுத்தோம். இது ஒரு புதுமையான ஒரு திட்டம் கிடையாது. ஏற்கனவே பக்கத்தில் அண்டை மாநிலமான தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், பஞ்சாப் போன அனைத்து மாநிலத்திலுமே இந்த கேஷ் அவார்டு திட்டம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இதெல்லாம் அப்பப்போ கொடுத்துன்னு வராங்க. எதுவும் பாக்கியே கிடையாது. அந்தந்த வருஷம் யாராவது போனாலும் அப்பப்போ கொடுத்துருவாங்க. ஆனால் புதிய மாநிலத்தில் மட்டும் 2004 பாக்கி இருக்குது விளையாட்டு வீரர்களுக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா யாருக்குறைய ஒரு 20 கோடி அளவு பண பட்டுவாடா செய்யணும். அதான் முறையானது வேற. அதில் சீனியர்லேருந்து பார்த்தீங்கன்னா 2004, 2005, 2006 பார்த்தீங்கன்னா இப்போ 25 வருஷம் 26 வருஷம் போடுது இப்போ. ஆனால் இந்த நம்ம புதிய அரசு என்ன பண்ணாங்கன்னா பார்த்தீங்கன்னா புதிய மாநில விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநர் ஏற்படுத்தினாங்க. அந்த இயக்குநரகத்துக்கு ஒரு இயக்குநரை நியமிச்சாங்க. அவரு பரிந்துரை பண்ணாங்களா இல்லைன்னா செயலாளர் விளையாட்டுத்துறை செயலாளர் இருக்கிற அவருடைய பரிந்துரை பண்ணாங்களா தெரியல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி கூத்தா 2024-23 தருவோன்றாங்க. எங்கேயுமே எல்லாத்தையுமே சீனியாரிட்டி தான் பார்க்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் ரூலே இருக்குது. எல்லாத்தையுமே சீனியாரிட்டி ஓவர்லோட் பண்ணி எதுக்கு இவங்க இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் தராங்கன்றது எதுவுமே ஒரு புதிராக இருக்குது. இதை இந்த விளையாட்டு சங்கம் உண்மையாக கண்டிக்குது இது. ஏன்னா இதனால பல்வேறு விளையாட்டு வீரர்கள் பாதிக்கப்படுவாங்க. பல பேர் கடனாளியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு புதிய மாநிலத்தை பொறுத்தவரை பல விளையாட்டு சங்கத்தை சார்ந்தவங்க பல்வேறு பதக்கங்களை பெற்றவங்க அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணி போயிடறாங்க. ஏன்னா எந்த போட்டிக்கு கலந்துக்கிறதுக்கும் புதிய அரசு ஒரு சின்ன உதவி கூட செஞ்சது கிடையாது. அவங்க டேக்ஸ் ஷூட்லேருந்து அவங்களுடைய டிராவலிங் அலவன்ஸு, டிஎன்எஸ் அலவன்ஸு எதுவுமே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் கொடுக்காதனால அவங்க சொந்தமாக பணத்தை ஏதாவது விற்றாவது இந்த விளையாட்டு மேலே இருக்கிற ஆர்வத்தால்
எல்லாத்தையும் விற்று வந்து அவங்க செலவு பண்ணிட்டு வராங்க. இப்படி செலவு பண்ணிட்டு ஏதோ ஒரு காலத்தில் கேஷ் அவுட் நம்மளுக்கு கண்டிப்பாக உறுதியாக வரும்ன்ற ஒரு நினைச்சிருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை கிளப்பி விடுறாங்க அந்த அரசாங்கம், புதிய அரசாங்கம். சர்ச்சை என்னன்னா அந்த மாதிரி வந்து ஒரே வருஷத்துக்கு முன்னாடி தருவாங்க. அப்போ பழைய வருஷம் என்ன ஆகுது போய் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அரசு ஊழியர் ஆகட்டும் மற்றவங்களாகட்டும் அவங்க நிலுவைத் தொகைன்னு போட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னைக்கெல்லாம் இதோ பெண்டிங் அலவன்ஸ் அது எல்லாம் போட்டு நீங்கள் வந்து தந்துருக்குறாங்க. இதே விளையாட்டு தொழிலே தராங்க. ஆனால் வந்து நல்ல முறை விளையாடின ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்து விளையாட்டு வீரர்களை வந்து இந்த அரசு வந்து முழுவதும் உதாசீனப்படுத்துது. இந்த மாதிரி நிலைமை வந்து நீடிச்சுன்னா வந்து புதிய அரசை கண்டித்து நமது